ஜென்ரலாகவே மார்க்கெட்டில் ஒரு அசம்ஷன் இருக்குது. அது என்னன்னா, ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நானும் இனிஷியல் பீரியடில் ஓகே நம்ம நல்லா தான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 4 மாதத்தில் ஒரு 13 லட்சம் ப்ராஃபிட் எடுத்துட்டோம். பேசாமல் நம்ம லெவரேஜை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம், ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட ரிட்டர்ன்ஸும் டபுள் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணேன். பட் பார்த்தீங்கன்னா 4 மாதத்தில் எடுத்த ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதத்தில் போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு கான்செப்ட் படித்தேன். அது என்னென்னா வாலட்டிலிட்டி ட்ராக். ஸோ இந்த வாலட்டிலிட்டி ட்ராக் படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் புரியுது ஹை ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன்ஸ்ன்றது. அது என்ன, அதை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆல்மோஸ்ட் 30 lakhs ப்ராஃபிட் வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் இயர் அதே ட்ரேடிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணேன். பட் என் ட்ரேடிங் சிஸ்டம்க்கு என்ன லெவரேஜோ அது கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லாஸ்ட் இயர் ஆல்மோஸ்ட் 1.26 crore ப்ராஃபிட் வந்தது. ஸோ இந்த வீடியோவில் ஏன் ஹை ரிஸ்க் இஸ் நாட் ஈக்குவல் டு ஹை ரிட்டர்ன்ஸ், இந்த வாலட்டிலிட்டி ட்ராக் அப்படின்னா என்ன அப்படின்ற கான்செப்ட்டை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் புரியணும்னா இந்த சிம்பிளான கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். 50% ரிட்டர்ன்ஸ் ஃபாலோடு பை -50% ரிட்டர்ன்ஸ். ஸோ முதல் இயர் 50% ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறீங்க, நெக்ஸ்ட் இயர் -50% எடுக்கிறீங்க. இப்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு நான் கேட்கும்போது உங்களோட ஆன்சர் 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா லாஸ்ட் இயர் 50%, இந்த இயர் -50%. ஸோ ஓவராலாக நெட் டு நெட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ். ஸோ 0% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. அதுதான் வாலட்டிலிட்டி ட்ராக். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த 1 லட்சத்துலேருந்து 50% 1.5 lakhs வரைக்கும் போயிருக்கும். இப்போது உங்களோட கேபிட்டல் 1.5 lakhs ஆகிடுச்சு. அதில் நீங்கள் 50% லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போது உங்களோட கேபிட்டல் 1.5 lakhs வந்து ஆல்மோஸ்ட் 75,000 லாஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 75,000 வந்திருக்கும். பட் ஆனால் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது 1 லட்சம் கேபிட்டல், இப்போ இருக்கிறது 75,000. ஸோ பேசிக்கலி நீங்கள் -25% டவுனில் இருக்கீங்க. ஸோ அதுவே நமக்கு புரியறதுக்கு லேட்டாக தான் ஆகும். ஸோ ஏன்னா இந்த வாலட்டிலிட்டி ட்ராக்ன்ற கான்செப்ட் இனிஷியலாக காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலுமே ஓவராலாக இதோட சிம்பிளிஃபைடு நேச்சர் என்னென்னா, நம்ம கேபிட்டலை காம்பவுண்ட் பண்ணி போகும்போது நம்ம ரிஸ்க் எப்போவுமே கம்மியாக தான் எடுக்கணுமே தவிர அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்ம அதிகமாக எடுத்தோம்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு நினைப்போம், பட் அப்படி வராது. அதை ஒரு டீட்டெயில் டேபிளோடு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 லட்சம் உங்கள் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் 50% எடுக்கிறீங்க ரிட்டர்ன்ஸ், செகண்ட் இயர் -50%. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் ரிட்டர்ன்ஸ். பட் ஆனால் உங்களோட கேபிட்டல் 1 லட்சத்துலேருந்து 1.5 lakhs போயிடுச்சு. இப்போ 1.5 lakhsல 50% -50% ஆகும்போது என்ன ஆகுது, 75,000 ஆகிடுது. ஸோ உங்கள் 1 லட்சம் இனிஷியலாக நீங்கள் ஆரம்பித்த கேபிட்டல் கடைசியில் பார்த்தீங்கன்னா 25% டவுனில் தான் முடியுது. இதுதான் அந்த வாலட்டிலிட்டி ட்ராகன் கான்செப்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நம்ம 3 ட்ரேடிங் சிஸ்டம் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு 3மே ஒரே ட்ரேடிங் சிஸ்டம், ஒரே ட்ரேடிங் லாஜிக், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. பட் ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சிஸ்டமுக்கு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 1x லெவரேஜ், செகண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் வந்து அதை விட ஒரு 3 மடங்கு லெவரேஜ் எடுக்கிறீங்க. ஃபோர்த்து ட்ரேடிங் சிஸ்டம், இன்னொரு ட்ரேடிங் சிஸ்டம், தேர்ட் ட்ரேடிங் சிஸ்டமுக்கு அதை விட 4 மடங்கு லெவரேஜ் எடுக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ நீங்கள் இதில் எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் டேரெக்டாக அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே ஒரே ட்ரேடிங் சிஸ்டம் தான். பட் ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சிஸ்டத்தோட செகண்ட் ட்ரேடிங் சிஸ்டம் நீங்கள் ரிஸ்க் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லெவரேஜ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அண்ட் அடுத்த ட்ரேடிங் சிஸ்டம் அதை விட 4 times ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, லெவரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் இயர் உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் படி 30% ரிட்டர்ன்ஸ், நெக்ஸ்ட் இயர் அது -15% கொடுக்குது, திருப்பி அடுத்த வருஷம் 30% அண்ட் ஃபாலோடு பை -15%. ஸோ இதுதான் ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சரான உங்களோட ரிட்டர்ன்ஸ் அஸ் பர் யுவர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஓவராலாக 2017 2016 வரைக்கும் எடுத்திங்கன்னா 75% தான் ஓவரால் ரிட்டர்ன்ஸ். ஸோ இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகே நமக்கு தான் ரிட்டர்ன்ஸ் ஒழுங்காக வருதே, பேசாமல் லிவரேஜை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இன்னும் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாகும். ஆப்வியஸ்லி கரெக்ட் இல்லையா? ஸோ 3 times லிவரேஜ் எடுத்திங்கன்னா என்ன ஆகும், எல்லாமே 3 மடங்கு மாறும். 30% ரிட்டர்ன்ஸ் எடுத்திங்கன்னா 90% ரிட்டர்ன்ஸ், 15% ரிஸ்க் இருந்த இடத்துல 45% ரிஸ்க், ஏன்னா எல்லாமே 3 மடங்கு இருக்குது. ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸு எல்லாத்துலேயுமே மாறுது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக அந்த 1x எடுத்திங்கன்னா 75% ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஓவராலாக. இதை 3x லிவரேஜை நான் மாற்றினேன்னா 225% இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே 3 மடங்கு, 30% இருந்தால் 90, 4 மடங்கு இருக்கும்போது 120%. ஸோ ஃபஸ்ட் இயர் ஃபாலோடு 120%, நெக்ஸ்ட்டு -60, அதேமாதிரி 120 -60. ஸோ எல்லாமே சேமு, நம்ம லெவரேஜை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 300%, இதை விட இது அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஓகே ரிஸ்க் நமக்கு அதிகமாக எடுத்தால் பரவாயில்ல, நமக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக வரும் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே இறங்குவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட கேபிட்டல், ஸ்டார்டிங் கேபிட்டல் 5 லட்சத்தில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அதே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, எல்லாமே ஒரே ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, லெவரேஜ் மட்டும் மாறுது. இது 1x, இது 3x, 4x. ஸோ இப்போ நான் நார்மல் லெவரேஜ் அஸ் பர் என்னோட ஓன் ட்ரேடிங் சிஸ்டம் படி நான் போகிறேன் அப்படின்னா முதல் வருஷம் எனக்கு 30% ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ
ஸோ 5 லட்சத்தில் ஆரம்பித்த என் கேபிட்டல் எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 6.5 லேக்ஸ், ஏன்னா 30% ரிட்டர்ன்ஸ் எடுத்ததுனால. நெக்ஸ்ட் இயர் நான் 15% லூஸ் பண்ணுறேன் என் கேபிட்டலேருந்து. ஸோ அது ஒரிஜினல் கேபிட்டல் கிடையாது, நான் இன்க்ரீஸ் பண்ண அந்த என்னோட காம்பவுண்டட் கேபிட்டல். ஸோ 6.5 லேக்ஸ்லேருந்து இப்போ -15% ஆகிடுச்சு. ஆகும்போது என்ன ஆகுது, என்னோட ஓவரால் கேபிட்டல் 5.5 லேக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் இந்த 5.5 லேக்ஸில் நான் திருப்பி 30% எடுக்கிறேன். ஸோ 30% எடுக்கும்போது என்னோட ஓவரால் கேபிட்டல் ஃப்ரம் 5.5 லேக்ஸ்லேருந்து 7.1 லேக்ஸ் போகுது. நெக்ஸ்ட் இயர் அதே மாதிரி 7.1 லேக்ஸ்லேருந்து 15% இறங்குது, நான் ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுது. ஸோ ஆப்வியஸ்லி 6 லேக்ஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஏறும் போதும் இறங்கும் போதும் ஆல்மோஸ்ட் 2017 ஆரம்பிச்சு 2026 எண்டு முடியும் போது 5 லட்சத்தில் இருந்த கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 8.2 லேக்ஸில் இருக்குது. ஸோ இப்படி தான் உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ 6.5 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபஸ்ட் இயர், அதுக்கப்புறம் கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிருக்கு, திருப்பி கீழே இறங்கியிருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்களோட ரிஸ்க்கு பெருசாக இன்க்ரீஸே ஆகலை. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸும் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஓவராலாக 5 லட்சத்தில் ஆரம்பித்த கேபிட்டல் எண்ட் ஆஃப் அந்த பர்டிகுலர் டென்யூரில் ஆல்மோஸ்ட் 8.3 லேக்ஸ் கிட்ட முடிஞ்சிருக்குது. ஆல்மோஸ்ட் 65% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்கீங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆக்சுவல் லிவரேஜ், 1x லிவரேஜ் படி இருந்திருந்தா. இப்போது நான் லிவரேஜை நெக்ஸ்ட்டு நான் 3x ஆக்கியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏன்னா எனக்கு இப்போ நெக்ஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு எடுத்தவனே 5 லட்சத்தில் போட்டவனே 90% ரிட்டர்ன்ஸ், ஏன்னா வந்துட்டு 3 மடங்கு. அதனால் எனக்கு 5 லட்சத்தில் இருந்த கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 9.5 லேக்ஸ் முதல் இயரே வந்துருச்சு. சூப்பர். நெக்ஸ்ட் இயர் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ரஸ்க்கும், அதே தான் ரிட்டர்ன்ஸ். ஸோ -45% நெக்ஸ்ட் இயர். ஸோ 9.5 லேக்ஸில் இருந்த கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 5.2 லேக்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் இயர். பட் ஸ்டில் ஓகே, நெக்ஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் திருப்பி 90% வரப்போகுது இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, திருப்பி நெக்ஸ்ட் இயர் 5.2 லேக்ஸில் இருந்த கேபிட்டல் திருப்பி 9.9 லேக்ஸ் ஆகுது. அந்த மாதிரி 90% ஃபாலோடு பை -40%. அந்த மாதிரி இருக்கும்போது இப்படி தான் என்னோட ஓவரால் ஃப்ளக்சுவேட்டிங் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 9.5 போச்சு, அப்புறம் 5.2, திருப்பி 9.9, 5.4, அந்த மாதிரி போய் ஓவர் த 2026 லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6.2 லேக்ஸில் வந்து நிற்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், என்னோட 3 மடங்கு ரிஸ்க் இன்க்ரீஸ் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சேன். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முதல் லிவரேஜை விட ரெண்டாவது லிவரேஜ் எடுத்தது 3x லிவரேஜ் எடுத்தது 25% மைனஸில் தான் வந்து நிற்கிது. ஸோ பெருசாக இன்க்ரீஸே ஆகலை. இதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு 4xக்கும். ஸோ 4x பார்த்தீங்கன்னா 120% ரிட்டர்ன்ஸ் ஃபஸ்ட் இயர், ஏன்னா நம்ம 4 மடங்கு ரிஸ்க் எடுத்திருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா -60% இறங்கிடுச்சு. ஸோ 1.1 ஆல்மோஸ்ட் 11 லேக்ஸ் இருந்த கேபிட்டல் 4.4 ஆகிடுச்சு. திருப்பி நெக்ஸ்ட் இயர் 120% எடுக்கிறேன், 9.6 லேக்ஸ் ஆகுது. ஸோ இதே தான் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்தவனே அதிகமாக எடுக்கிறோம், அது அப்படியே 60% இறங்கிடுச்சு, நம்மளோட ரிட்டர்ன்ஸை புல் டவுன் பண்ணிடுச்சு. திருப்பி 120% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது, ஆனால் எதில், இந்த ரெடியூஸ்டு கேபிட்டலில். அதனால் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக முடியல, 9.6 லேக்ஸ் இருக்குது. இந்த 9.6 லேக்ஸில் திருப்பி நான் 60% லூஸ் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, 3.8 லேக்ஸ் ஆகிடுது. இந்த 3.8 லேக்ஸில் திருப்பி நான் 120% எடுத்தால் கூட 8.5 லேக்ஸ் ஆகுது. ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ராக் ஆகுது உங்களோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் பிகாஸ் ஆஃப் இந்த வால்டிலிட்டினால. ஏன்னா உங்களோட ரிஸ்க்கு 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆனதுனால ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலுமே கடைசியில் எண்ட் ஆஃப் த டென்யூரில் பார்த்தீங்கன்னா 2026 2.6 லேக்ஸில் முடிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களோட கேபிட்டல் 5 லட்சம், பட் எண்ட் ஆஃப் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 2.6 லேக்ஸ். ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் யுவர் கேபிட்டல் காலி. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் 3 மடங்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுத்து பரவாயில்லையே, ரிட்டர்ன்ஸும் 3 மடங்கு ஆகுது, ரிஸ்க் 3 மடங்கு ஆனாலும் பிரச்சனை இல்லை நினைக்கிறோம். பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபிட்டல்லேருந்து பாதி தான் காலி ஆயிடுச்சு. ஏன்னா இதுதான் அந்த வாலட்டிலிட்டி ட்ராக். நம்ம காம்பவுண்ட் பண்ணி போகும்போது நீங்கள் ரிஸ்க் அதிகமாக எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த 3 சார்ட்டையும் நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும். இதில் ஓவராலாக வாலட்டிலிட்டி கம்மி, விச் மீன்ஸ் தட் மை ஓவரால் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா கம்மி. அதே மாதிரி ரிட்டர்ன்ஸும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, ஸ்டேபிளான ஒரு போர்ட்ஃபோலியோ. இது வாலட்டைலான போர்ட்ஃபோலியோ இருந்தாலுமே ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோவோட இந்த போர்ட்ஃபோலியோ 3x லிவரேஜ் எடுத்ததோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான். 3வது எக்ஸ்ட்ரீம்லி ஹை ரிஸ்க். நான் 4 மடங்கு ரிஸ்க் எடுக்கிறேன், 4 மடங்கு லிவரேஜ் எடுக்கிறேன், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வரும்னு நினச்சி. பட் இனிஷியல் ஷார்ட் பீரியடில் அது அதிகமாக வந்தாலும் அந்த லாங் ரனில் பார்த்தீங்கன்னா அது என் கேபிட்டலோட கம்மி தான் ஆகுது. ஸோ நான் முன்னாடி நார்மலாக போயிட்டு இருந்த உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம் நல்லா போயிட்டுருக்கேன்னு சொல்லி கையை விட்டு நோண்டி நான் ரிட்டர்ன்ஸ் அதிகப்படுத்துகிறேன், நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்க தயார் அப்படின்னு நினச்சி எடுத்திங்கன்னா அந்த லாங் ரனில் கேல்குலேட்டிவாக இந்த மாதிரி பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது 300% வந்தால் கூட உங்களோட காம்பவுண்டட் கேபிட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது -47% தான் வந்து நிற்கும். ஸோ எப்போவுமே நம்ம ரிஸ்க்கை ஸ்டாக்னண்ட்டாக வச்சுக்கணும். ரிஸ்க்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணவே கூடாது. ரிஸ்க்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா
எவென்ச்சுவலி நம்மளோட கேபிட்டல் அவ்வளோ சீக்கிரத்தில் பில்டே ஆகாது, எரோஷன் தான் ஆகும். ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறமா என்னோட ரிஸ்க்கை நான் ஸ்டாக்னண்ட்டாக வச்சுக்கிட்டேன். ஓகே, என்னோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கு இவ்வளோ தான் லெவரேஜ் எடுக்கணும், இதுக்கு மேலே எடுத்தால் ட்ராக் ஆகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லெவரேஜ் ஃபிக்ஸடாக வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2024 என்னோட ஓவரால் ரிட்டர்ன்ஸே பார்த்தீங்கன்னா 1.26 crores கிட்ட ஓவரால் ரிட்டர்ன்ஸே வந்துருச்சு. இதை நான் புரிஞ்சிக்காமல் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ஷார்ட் பீரியடில் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் அந்த லாங் ரன் இது எனக்கு டிகே ஆகி டெஸ்ட்ராய் தான் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வாலட்டிலிட்டி ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு குவான்டிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர், ரொம்ப மேத்தமெட்டிக்கலாக காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விஷயத்தை நான் எவ்வளோ சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி காம்பவுண்டட் ரிட்டர்ன்ஸ் அந்த லாங் ரன் க்ரோ ஆகுமோ அதே மாதிரி தான் அந்த காம்பவுண்டட் ரிஸ்க்கும் லாங் டேர்மில் அதிகமாக ட்ராக் ஆகும். இதுக்கு பேர் தான் இந்த வாலட்டிலிட்டி ட்ராக். ஸோ இன்கேஸ் நீங்கள் எனி ட்ரேடிங் சிஸ்டம் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, அந்த லாங் ரனில் அது கேபிட்டல் அப்ரிஷியேட் ஆகணும்னா ரிஸ்க்கை எப்போவுமே கண்ட்ரோல்டாக எவ்வளோ மினிமலாக வைக்க முடியுமோ அவ்வளோக்கு மினிமலாக வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ டூ கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர். அதுதான் த ஹோல் பாயிண்ட் இன் திஸ் வீடியோவே. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். See you guys.